இன்றைக்கி நம்ம உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம்னு பார்த்தோம்னா போத்தனூரில் இருக்கக்கூடிய அஞ்சலகம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அஞ்சலகங்களில் மிக பழமையான ஒரு அஞ்சலகம்னு சொன்னோம்னா இந்த போத்தனூர் அஞ்சலகத்தை சொல்லலாம். 1886 இந்த கட்டிடம் இப்படி அஞ்சல் துறையின் வசம் இருக்குது. இந்த கட்டிடம் ரொம்ப பழமையான கட்டிடமாக இருந்தாலும் இன்றைக்கி நவீன காலத்துக்கு ஏற்ப வகையில் இதை கொஞ்சம் மாற்றி அமைத்து பொதுமக்களுக்கு சேவை வழங்கக்கூடிய வகையில் இந்த பழமையான கட்டிடத்தை பழமை மாறாமல் புனரமைச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அஞ்சலகம் கட்டிடத்தில் வந்து பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய பல்வேறு வகையான சேவைகளை நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ஆதார் சேவையிலேருந்து பொதுமக்களுக்கான தபால் டெலிவரி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் சிறுசேமிப்பு திட்டங்கள், என்னென்ன வகையான திட்டங்கள் இருக்கோ எல்லாமே இப்போ மாடர்ன் எரால சிறுசேமிப்பில் இருக்கக்கூடிய அத்தனை வசதிகளையும் சிபிஎஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் ஒரு கணினிமயமாக்கப்பட்ட அஞ்சலகமாக இந்த அஞ்சலகம் செயல்படுது. போஸ்ட்மேனை பொறுத்தவரையிலையும் தபால் டெலிவரியை மட்டும் அவங்க பண்ணாமல் இந்த அஞ்சலகம் மூலமாக இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கினுடைய ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம், அது மட்டும் இல்லாமல் குரூப் ஆக்சிடென்டல் பாலிசி, இப்படி பல்வேறு வகையான சர்வீசஸை இந்த போத்தனூர் அஞ்சலகம் மூலமாக பொதுமக்களுக்கு வழங்கிட்டு வரும். போத்தனூரில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சலகம் பொறுத்தவரையிலையும் ரயில்வே ஸ்டேஷனும் இந்த அஞ்சலகமும் ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பில்டிங்காக இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லையே இந்த அஞ்சலகம் இருக்குது. ஒரு காலத்தில் மெயில் டிரான்ஸ்மிஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெயின் மூலமாக இருக்கக்கூடிய சர்வீசஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால் அஞ்சலகமும் ரயில்வேவும் ரொம்ப நிறைய இடங்களில் இணைஞ்சிருக்கும். அதில் ஒரு எக்ஸாம்பிளாக இந்த போத்தனூரில் இருக்கக்கூடிய அஞ்சலகம் பக்கத்துலேயே ஒரு அருமையான ஒரு பழமையான ரயில்வே ஸ்டேஷன், கோயம்புத்தூருடைய பழமையான ரயில்வே ஸ்டேஷனில் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனும் ஒன்று. இதுவும் கிட்டத்தட்ட ஒரே பீரியடில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இப்படி பழமை மாறாமல் நிறைய விஷயங்கள் இந்த கட்டடத்தில் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண மரப்பெட்டிகள்லேருந்து நிறைய விஷயங்கள் இன்னும் அப்படியே இந்த அஞ்சலகங்களில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் பிரிட்டிஷ்காரங்க இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன், இங்கே இருக்கக்கூடிய அஞ்சலகம் மற்றும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மூணுமே ஒரே நேரத்தில் இங்கே துவங்கப்பட்டதாக ஒரு பேச்சு இருக்குது. இந்த அஞ்சலகம் வந்து 1886 இங்கே இருக்கிறதா ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே இந்த பில்டிங்கில் வந்து பொதுமக்களுக்கான அஞ்சல் சேவையை வழங்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப பழமையான பில்டிங்னு பார்க்கும்போது உள்ளே வந்து நம்ம இருக்கக்கூடிய இடங்களில் வந்து ஒரு குளுமையை நம்மளால் உணர முடியும். ரொம்ப வெயில் இருந்தால் கூட, ஏற்கனவே கோயம்புத்தூர் கொஞ்சம் குளுகுளுன்னு தான் இருக்கும், இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய இடங்களில் வெயிலோட தாக்கம் கொஞ்சம் பில்டிங்குள்ளே கம்மியாக இருக்கக்கூடியதை நம்மளால் உணர முடியும். இப்படி பல்வேறு சிறப்புகள் இந்த பில்டிங்கில் இருக்குது. இந்த அஞ்சலகத்தோட ஒரு முக்கிய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அஞ்சலகம் அது சம்மந்தப்பட்ட ஒரு போஸ்ட் மாஸ்டருடைய ஒரு குவார்ட்டர்ஸாக பின்னாடி இருக்கும். ஸோ இது எதற்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துலலாம் நமக்கு நிறைய அஞ்சலகங்களில் இரவு நேரங்களில் கூட டெலகிராம்ஸ் வரும். அப்படி தந்தி சேவை இருக்கும்போது அந்த தந்தியை எடுத்து டெலிவரிக்கு அனுப்பக்கூடிய முக்கிய பொறுப்பும் நம்ம அந்த போஸ்ட் மாஸ்டருக்கு இருக்கும். அதனால் யூஸ்வலாக இது மாதிரியான அஞ்சலகங்களில் போஸ்ட் மாஸ்டருக்கான வீடும் குவார்ட்டர்ஸும் தனியாகவே கூடவே இணைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட பில்டிங்கில் இந்த பில்டிங்லேயும் குவார்ட்டர்ஸ் தனியாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற போஸ்ட் மாஸ்டர் இரவு நேரங்களில் வரக்கூடிய தந்தியை டெலிவரி பண்ணுறதுக்கு இங்கேயே தங்கியிருந்து வேலை செய்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இந்த பில்டிங்கில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு தபால் வந்து நமக்கு அனுப்பணும்னா கண்டிப்பாக 2 அட்ரஸ் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். 2 அட்ரஸ் இல்லாமல் நம்மளால் ஒரு தபாலை உரியவருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆனால் இந்த போஸ்ட் பாக்ஸினுடைய வசதி என்னென்னா, போஸ்ட் பாக்ஸ் நம்பரை போட்டு அந்த போஸ்ட் ஆஃபீஸ் நேம் போட்டாலே போதும். அந்த போஸ்ட் பாக்ஸ்க்குள்ளேயே அந்த தபால்கள் இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு அட்ரஸ் இல்லாமல் 2 அட்ரஸை டீட்டெயில்டாக இல்லாமல் கூட தபால்கள் பெரும் வசதி இருந்தது. அது அந்த காலத்திலேயே இந்த அலுவலகத்தில் இருந்ததுக்கான சாட்சி இந்த போஸ்ட் பாக்ஸ். இந்த பில்டிங்கை பொறுத்தவரையிலையும் இது அஞ்சல் துறையுடைய சொந்த பில்டிங். அதனால் ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த பில்டிங்லேயே தொடர்ந்து அஞ்சலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. ரொம்ப பழமையான ஒரு இடத்துல ரொம்ப தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு அஞ்சலகம்னு பார்த்தோம்னா இது இந்த போத்தனூர் அஞ்சலகம் ரொம்ப முக்கியமான ஒரு அஞ்சலகமாக இருக்குது. இவ்வளவு காலமாக இந்த பில்டிங்கில் இருந்தால் கூட இன்றைக்கும் பொதுமக்களுக்கு இன்றைய தேதியில் என்ன சர்வீஸ் வேணுமோ அதையும் கொடுக்கும் வகையில் இந்த அஞ்சலகம் வந்து செயல்படுறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பழமையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் புதுமையை ரொம்ப சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த அஞ்சலகம் பழமையாக இருந்தால் கூட அந்த பழமையிலையும் நம்மளால் என்ன வகையான புதிய சர்வீசஸை கொடுக்க முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கும் நிகழ்ந்துட்டுருக்கு. அஞ்சல் துறையோட ஒரு பெரிய நோக்கம் என்னென்னா, இது மாதிரியான பழமையான பில்டிங்கில் இருக்கக்கூடிய அஞ்சலகங்களை
அடுத்த தலைமுறைக்கு பத்திரமா எடுத்துகிட்டு போய் சேர்த்து இந்த அஞ்சலகம் இதே மாதிரி இன்னும் பல தலைமுறைகளுக்கு இந்த பொதுமக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதற்கு போத்தனூரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மாதிரியான அஞ்சலகங்களை தொடர்ந்து பயன்படுத்துறது மூலமாக தான் இந்த அஞ்சலகம் அடுத்த தலைமுறைக்கு திரும்பவும் சேவை செய்யக்கூடிய வகையில் இயங்கிக்கிட்டு இருக்க முடியும். அதனால் அஞ்சல் துறையை திரும்பவும் பயன்படுத்துமாறும் அதில் இருக்கக்கூடிய சேவைகளை பயன்படுத்துமாறும் அஞ்சல் துறையின் சார்பாக கேட்டுக்கிறோம்.